போயிடுச்சு, தரம் போயிடுச்சுன்றாங்கல்ல. அந்த தரம் போனதற்கு என்ன தரவு இருக்குன்னு தொண்டை தண்ணி வத்த நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் இல்ல, இனிமேலும் பிஜேபி அதை கொடுக்க போறது கிடையாது. ரெண்டாவது, முதல் சுற்றுல பேசுற போது திரு புரட்சி கவிதாசன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாரு. நீங்களாம் இந்தி படிச்சு விஞ்ஞானி ஆகணும்னு நாங்க சொல்லல, நீங்களாம் இந்தி படிச்சு பெரிய ஆள் ஆக போறீங்கன்னு நாங்க சொல்லல. ரொம்ப சரியானது, நேர்மையானது, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்தி படிச்சு விஞ்ஞானி யாரும் ஆகல, இந்தி படிச்சு யாரும் பெரிய ஆள் ஆகல. ஆனா எதுக்கு படிக்க சொல்றாங்கன்னா, இன்டெகிரிட்டிய, ஒருமைப்பாட்டை, ஒருங்கிணைப்பை கொண்டு வர்றதுக்கான். ஹிந்தி படிச்சுட்டு போய் தானே பாபர் மசூதி இடிச்சிங்க, ஹிந்தி படிச்சுட்டு போய் தானே வட இந்தியால இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கு இடையில சண்டையை மூட்டி விடுறீங்க, ஹிந்தி படிச்சுட்டு போய் தானே இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் அவ்வளவு துணிச்சலோடு திமுரோடு நீ இதை ஏத்துக்கலனா கொடுக்க முடியாதுன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. கந்துவட்டி கடை தானே நடத்திட்டு இருக்கு ஒன்றிய அரசு. எந்த நிதியை கேட்டாலும் நீ இதை ஏத்துக்கிட்டாதான் இதை கொடுப்போம்னா கந்து வட்டிக்காரங்களா நீங்க?